தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் எப்படி வாழுது, ஒரு பெண் எப்படி தன்னம்பிக்கையோடு நிற்கிறாங்க, ஒரு விவசாயி எப்படி மீண்டும் நிலத்துக்கு திரும்புகிறான், ஒரு மாணவன் எப்படி கனவு காண ஆரம்பிக்கிறான் என்ற கதையை தான் இந்த 2026 தேர்தல் மாறப்போகுதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகுதுங்க. 2021 மக்கள் திமுகவுக்கு வாக்கு போட்டது ஒரு கட்சிக்காக இல்லைங்க, தங்களோட அன்றாட வாழ்க்கை சுமை குறையணும், பாதுகாப்பு வேணும், மரியாதையோட வாழணும் என்ற நம்பிக்கைக்காக. இன்று 5 ஆண்டுகள் கழிச்சு நாம ஒரு கேள்வி கேட்கணும், அந்த நம்பிக்கை நிறைவேறியதா அப்படின்னு தான். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஒரு விளம்பரமா இருந்ததா, இல்ல வீட்டு செலவை குறித்த உண்மையான மாற்றமா? 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஒரு அரசியல் நாடகமா, இல்ல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மாசம் மாசம் நிம்மதியா இருந்துச்சா? அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு ஒரு சின்ன திட்டமா, இல்ல கல்வி சமத்துவத்துக்கு அடித்தளம் போட்ட முடிவா? இவை எல்லாமே கேள்விகள் இல்லைங்க, இவை எல்லாமே பதில்கள் ஓடக்கூடிய உண்மைகள் தான். இந்த உண்மைகளின் அடிப்படையில தான் 2026 திமுக மீண்டும் மக்களிடம் பேச போகுது. வாக்குறுதி அரசியல் அல்லங்க, வாழ்ந்து காட்டிய அரசியல். அந்த அரசியலோட முழுக்கதை, அதன் பின்னணி என்ன, அதன் எதிர்கால பாதை தான் இன்றைய இந்த நீண்ட உரையில நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ 2026 திமுக எந்தெந்த வாக்குறுதிகளை அளிக்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போன்ற பல தகவலை பத்தி தான் நாம நம்ம வீடியோல பார்க்க போறோம். சப்போஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி திமுக பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முதல்ல 2021 தேர்தலில் திமுக மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளும் அது இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல எப்படி பயணிச்சிருக்கிறதையும் இணைத்து தான் நான் இன்னைக்கு பேச போறேங்க. இந்த எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா 2021 மேனிஃபெஸ்டோ, அதாவது வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதியா பார்க்கப்பட்டது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். நார்மலா பாத்தீங்கன்னா இது ஒரு இலவச திட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யும் பெண் ஒருவர் தினமும் பேருந்துக்கு செலவாகிய 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் சேமிச்சு மாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் வீட்டு செலவுக்கு பயன்படுத்துகிற நிலை உருவாச்சு. அந்த பணம் பார்த்தீங்கன்னா பால், காய்கறி, குழந்தைகளின் பள்ளி செலவு மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கு நிச்சயமா உதவி செஞ்சது. அதே போல தான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்ங்க. இது ஒரு அரசியல் அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, வீட்டில் வேலை பார்க்கும் பெண்ணுக்கு பொருளாதாரம், மரியாதை, தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு சமூக மாற்றம்னே சொல்லலாம். கணவன் அவர்கள் கூலி வேலைக்கு போற குடும்பங்கள்ல இந்த 1000 ரூபாய் ஒரு நிரந்தர வருமானம் மாதிரி இருந்த மாதாந்திர நிதிச்சுமையை குறைச்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. இந்த 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெண்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட விஷயங்க. 2021 வாக்குறுதியை வெறும் வாக்குறுதியாக மட்டும் கொடுக்காம இந்த 2 திட்டங்களையும் சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க திமுக அரசு. அடுத்ததான் பார்த்தோம்னா அரசு வேலை நியமனங்கள். ஒரு குடும்பத்துல ஒருவருக்காவது அரசு வேலை கிடைச்சா அந்த குடும்பத்தின் சமூக நிலை நிச்சயமா உயரும், வங்கி கடன் கிடைக்குது, குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாகுது. இதுவே திமுக நிர்வாகம் அரசியலின் அடையாளமாக இருந்துச்சு. அந்த வகையில அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப், ஸ்மார்ட் வகுப்பறை, காலை உணவு திட்டம், கிராமப்புற மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுடன் சமமாக போட்டியிடும் வாய்ப்பு பெற்றார்கள். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து கல்லூரிகளிலும் படித்து கொண்டிருக்கும் இறுதியாண்டு மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு சூப்பரான லேப்டாப்பை இலவசமாக கொடுத்து அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டையும் அவங்களுடைய ஸ்கில்ஸையும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த சூப்பரான திட்டம் மிகவும் அருமையாக நிறைவேற்றப்பட்டு முடிந்தது. அந்த வகையில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதுவும் 2021 வாக்குறுதிகளில் ஒன்றாக தான் இருந்துச்சு. காலை உணவு கிடைப்பதால் தான் பள்ளி வருகை அதிகரிச்சது. இது காமராஜர் அண்ட் ஆல்சோ எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்னா அது மிகையாகுதுங்க. அது இலவசமா ஒரு வேளை உணவு இருப்பதால் தான் குழந்தைகளும் மாணவர்களும் பள்ளிக்கு வராங்க
ஸோ அதனால தான் அவங்க வந்து படிக்க முடியுது, நல்ல நிலைக்கு போக முடியுது அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து, ஸோ மத்திய உணவு திட்டமாக இருந்த அந்த திட்டம் வந்து காலையிலையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முக்கால்வாசி குழந்தைகளை பள்ளிக்கு வர ஆர்வமாக அதை அழைத்ததுனே சொல்லலாம். ஸோ குழந்தைகளின் உடல்நலம், படிப்பு திறன் மேம்பட்டது. இதனால சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா முதல்வரின் மருத்துவ காப்பீடு நிச்சயமாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் திடீரென அறுவை சிகிச்சை செலவு 2 to 3 லட்சம் வந்தாலும் குடும்பம் கடனில் சிக்காம பாதுகாப்பட்டதுங்க. ஸோ இது ஏழ்மை வட்டத்தை வந்து உடைக்கும் திட்டமாகவே கருதப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் பேசும் புதிய சைகைகள் வந்து பெண்களுக்கான கூடுதல் நலத்திட்டங்கள், தனி பெண்கள், விதவைகள், மூத்த பெண்களுக்கான உதவி, ஒரு விதவை பெண்ணுக்கு ஓய்வூதியம் உயர்ந்தால் அவர் உறவுகளின் தயவில்லாமல் மரியாதையுடன் வாழ முடியும், சுய உதவி குழுக்களுக்கு குறைந்த வட்டி கடன், வட்டி தள்ளுபடி, தையல் கடை, சிறு தொழில் தொடங்கும் பெண்கள் லாபத்தை முழுமையாக வைத்துக் கொள்ள முடியும். ஸோ அப்படிங்கிற காரணத்தை காட்டி இப்போ நிறைய திட்டங்கள் இனி வரும் வரப்போகிற எலெக்ஷன்ல 2026 நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐதீகம் கிடையாது. ஸோ இது பெண்களை தொழில் முனைவோராக மாற்றும், கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கான மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பயிர் தோல்வி காரணமாக வட்டி சேர்ந்து மீண்டும் கடன் பெற முடியாத நிலை நீங்கி மீண்டும் விவசாயம் செய்யும் தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் இடம்பெயர்வு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடியும் ஒன் ஆஃப் தி வெரி இம்பாக்டாக வந்து இப்போ இனி வரப்போகிற காலங்களில் இருக்க போகுது. ஸோ விவசாயம், மின்சாரம், மானியம், பயிர் செய்கை செலவு குறைந்து உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு, நகர்ப்புற நடுத்தர மக்களுக்கு மருத்துவ வசதி விரிவாக்கம் போன்றவை 2026 வாக்குறுதிகளில் இடம்பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு பல வட்டாரங்கள் சொல்லப்படுது. ஸோ அரசியல் ரீதியாக திமுக சொல்ல போவது ஒன்று தாங்க, நாங்கள் சொன்னோம் செய்தோம், அது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக அடையாள அரசியல் பேசும்போது திமுக வாழ்வாதார அரசியலை பேசும்னே சொல்லலாம். ஸோ ஏஐஏடிஎம்கே கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் போது திமுக நிகழ்கால சாதனைகளை முன்வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புதிய கட்சிகள் உணர்ச்சி அரசியல் பேசும்போது திமுக நிர்வாக அனுபவத்தையும் நம்பகத்தன்மையும் காட்டும் அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி 2021 சொன்ன முக்கால்வாசி வாக்குறுதிகளை திமுக அரசு வந்து நிறைவேற்றிட்டாங்க. இன்னும் கால்வாசி ஓகே, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோணும். ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது தான் அது சாத்தியமாக இருக்கு. என்ன அவங்க இது மாதிரி சாத்தியமா இல்லை, ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போற திட்டங்கள்ல வந்து வாக்குறுதியை வந்து அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும்தான் திமுக அரசு மேல மக்களுக்கு ஏற்படக்கூடிய சில விரோதமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் ஒரு பாமர மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, ஆல்சோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மக்களும் சரி, அவங்க நிறைய பெனிஃபிட் வந்து இந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது நிச்சயமா மிகையாகாதுங்க. ஸோ இறுதியாக ஒரு விஷயத்தை நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேர்தல் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லைங்க, அது 5 ஆண்டுகள் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்கிற கணக்கு கேட்டும் நாள் தான். ஸோ 2021 திமுக சொன்னது கனவுகள் இல்லைங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், 1000 உரிமை தொகை, அரசு பள்ளி குழந்தைகள் காலை உணவு, விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, நகை தள்ளுபடி, சமூக நலத்திட்டங்கள், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் உண்மைகள். ஒரு பெண் வேலைக்கு போறப்போ காசு சேமிக்கிறாங்க, ஒரு குழந்தை பள்ளிக்கு போகும் முன் பசிக்காமல் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு குடும்பம் மாத இறுதியில் கடன் இல்லாம மூச்சு விடுது. இதுதான் அரசியல் உண்மையான அர்த்தங்க. 2026 திமுக பேச போகும் அரசியல் வாக்குறுதிகள் அரசியல் அல்லைங்க, செய்ததை வைத்து அடுத்ததை சொல்லும் அரசியல். மக்கள் நினைவில் இருக்க வேண்டியது இதுதாங்க. யார் சொன்னார்கள் என்பதை விட யார் செய்து காட்டினார்கள் என்பதே முக்கியம். இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்சி மாற்றம் பற்றியது இல்லைங்க, இது சமூக நீதி தொடருமா, பெண் சுயமரியாதை பாதுகாக்கப்படுமா, ஏழை நடுத்தர வர்க்கம் நிம்மதியாக வாழுமா என்பதற்கான முடிவு தாங்க. அந்த முடிவை எடுக்க போவது அரசியல் தலைவர்கள் இல்லைங்க, நிச்சயமாக உறுதியாக மக்கள் தாங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். 2026 வந்து திமுக அரசு நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை மட்டும்தான் அளிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.